வாண்டா விஷன் சீரீஸில் தான் கடைசியாக நம்ம விஷனை பார்த்ததே. அதுக்கப்புறம் விஷன் குவெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸில் தான் விஷனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் விஷனோட ஸ்டோரியை விஷனே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செல்ஃப் டிஸ்கவரி மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் விஷனோட மெமரிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன இந்த ஒயிட் விஷன் இப்போ ஹியூமன் ஃபார்மில் வாழ்ந்துட்டு வர மாதிரியும் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறாங்க. தன்னோட ஹிஸ்ட்ரி என்ன, தான் ஏன் உருவாக்கப்பட்டோம், தனக்கு என்ன ஆச்சு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா மெமரிஸுமே இந்த ஒயிட் விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷன் தன்னோட மெமரிஸ்குள்ளேயே ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஆர் ஒரு விசிட்டர் மாதிரி என்டர் ஆகி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க போல. ஸ்வாடால உருவாக்கப்பட்ட ஒரு வெப்பன் தான் இந்த ஒயிட் விஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வாண்டாவோட விஷன் தன்னோட மெமரிஸை இந்த ஒயிட் விஷனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து இந்த ஒயிட் விஷன் கிளம்புற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அங்கிருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்கிற மாதிரி இந்த விஷன் குவெஸ்ட் சீரீஸ்ல காமிக்க போறாங்க. இந்த ட்ரெய்லர்ல ஒரு இடத்துல வெஸ்ட் வியூ ரியாலிட்டி மாதிரி ஒரு ரியாலிட்டிக்குள்ள விஷன் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இது வேற ஒருத்தரால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரியாலிட்டியா இல்ல விஷனே தன்னோட மெமரிஸ்குள்ள இப்படி ஒரு ரியாலிட்டிக்குள்ள மாட்டியிருக்கிறாரா அப்படின்றது தெரியல. இந்த சீரீஸ்ல வாண்டா வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. ஆனால் வாண்டா சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேம் அதே மாதிரி டோனி ஸ்டார் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே விஷன் அப்படின்ற இந்த கேரக்டரோட லிங்க் ஆகி இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களோட ரெஃபரன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற விதமாக நான் நம்புறேன். சர்ப்ரைசிங்காக அல்ட்ரான் இந்த சீரீஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்ட்ரானுக்கு ஒரு ஹியூமன் ஃபார்மும் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. அதை வச்சு பார்த்தா அல்ட்ரானுக்கு இந்த சீரீஸில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அல்ட்ரானோட சேர்த்து டோனி ஸ்டார்க்கால உருவாக்கப்பட்ட மற்ற ஏஐ அசிஸ்டன்ஸுக்கும் ஹியூமன் ஃபார்ம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவங்களும் இந்த சீரீஸில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாங்க நான் நம்புறேன். என்னதான் இந்த ஒயிட் விஷன் ஒரிஜினல் விஷனா இல்லாமல் போனாலும் விஷனோட மெமரிஸை கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு தேவை ஏற்படும் அப்படின்றதுனாலையும் இந்த ஒயிட் விஷனையே ஒரிஜினல் விஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிக்கலாம். அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டிவி சீரீஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடியே வரதை வச்சு பார்த்தா சம்ஹவ் இந்த ஒயிட் விஷனோட அப்பியரன்ஸ் ஆர் ஒரு முக்கியமான ரோல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயே இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒயிட் விஷனோட தேவை அவெஞ்சர்ஸ்க்கு ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஒயிட் விஷனோட ரோல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்து சம்பந்தமா லீக் ஆன கான்செப்ட் ஆர்ட்ல விஷனும் பீட்டர் குவில்லும் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா எல்லாமே கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸில் வரப்போகிற வில்லன் யாராக இருக்கும்னு கெஸ் பண்ண முடியல. விஷன் மாதிரியான ஒரு ரோபோட்டுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வில்லன் இறக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். வாண்டா விஷன், ஆகத்தா ஆல் அலாங், விஷன் குவெஸ்ட் இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரிலஜியாக கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த சீனில் இருக்கிற விஷனோட சூட்டுக்கும் இந்த சீனில் இருக்கிற விஷனோட சூட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்மளால கவனிக்க முடியும். சூட் அப்கிரேட் அப்படின்றது இந்த சீரீஸில் விஷனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சூட் நல்லாவும் இருக்குது. மார்வல் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவங்களோட கண்டினியூட்டி தாங்க. அல்ட்ரானோட ஸ்டோரி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லயே முடிஞ்சு போச்சு. விஷனோட ஸ்டோரியுமே எப்பவோ முடிஞ்சு போச்சு. இன்ஃபினிட்டி வார்லயே முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் விஷனை வாண்டா விஷனில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒயிட் விஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கிட்ட விஷனோட மெமரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த ஒயிட் விஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மூலமாக ஒரு கதையை சொல்ல வராங்க. ஸ்டோரி டெல்லிங்னா இதுதாங்க. ஒரு ரைட்டர் நினச்சா எதையும் எப்படியும் மாற்றி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மார்வல் தாங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை இது வரைக்கும் நமக்கு தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த சீரீஸில் காமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். மொத்தத்தில் ட்ரெய்லர் இம்ப்ரெசிவாக இருக்குங்க. சீரீஸும் நல்லா இருக்கும் நம்புறேன். எப்படின்னு பார்ப்போம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஆக்கோ சைனிங் ஆஃப். பாய்.